ஓகே. வணக்கம் மச்சான்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெர்சி எப்படி இருக்கு? புது ஜெர்சி ரொனால்டோ புது ஜெர்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே. இந்தியன் ஃபுட்பாலின் நிலைமை பரிதாபம் நிலைமை. இந்தியன் ஃபுட்பாலோட ஒரு பெரிய டவுன்ஃபாலுக்கு அப்புறம் திரும்பவும் ரைஸ் ஆவோமானே தெரியாத அளவுக்கு டவுன்ஃபால் ஆகி 133வது பொசிஷன் இப்போ இருக்கோம் ரேங்கிங்கில். ஸோ இந்தியா ஏன் இவ்வளோ மட்டமாக ஆடிச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது கோச் எஃப்சி கோவாவோட கோச்சான மனோலோ மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா தான் ரிசைன் பண்ணிட்டாரு. அவரே ஒத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு கிளிக் ஆகலை, ஐ எம் நாட் சூட் ஃபார் இந்தியன் ஃபுட்பால், ஸோ ஐ ஸ்டார்டட் டு கோயிங் டு லீவ்னு சொல்லிட்டு அவர் லீவ் பண்ணிட்டாரு அஃபீஷியலே. ப்ளஸ் எஃப்சி கோவா கூட கான்ட்ராக்டும் பண்ணிட்டாரு சைனை. ஸோ எஃப்சி கோவாவோட கோச்சான மனோலோ மார்க்கஸ் இந்தியாவை இனிமேல் கோச் பண்ண போகிறது இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, எப்போ மாதக்கணக்காகிடுச்சு தெரிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏஐஎஃப்எஃப் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கு 3 கோச்சை. ஆகஸ்ட் 1, அதாவது இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. 3 கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் டர்கோவிச், அதுக்கப்புறம் காலித் ஜமில், அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் ஆல்ரெடி இந்தியன் கோச்சாக இருந்திருக்காரு. ஸோ இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தவர் தான் இந்தியாவை தூக்கி காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை மீண்டும் மீண்டும் அடி வாங்க வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ப்ளஸ் இனிமேலும் இறங்கணுன்னா மட்டத்தின் மட்டமாகிடும். ஸோ ஓகே, எந்த கோச் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தால் நல்லா இருக்குன்றது பார்ப்போம். ப்ளஸ் எல்லா கோச்சோட ஸ்டாட்ஸையும் கூட பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டீஃபன் டர்கோவிச் அவரு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 இயர் கேப்புங்க. அதாவது கடைசியாக ஒரு 2024 ஜூனில் பார்த்தீங்கன்னா கடைசியாக கோச் பண்ணி முடித்தார் கிர்கிஸ்தானை. அதுக்கப்புறம் ஜூன் 2025 வந்துருச்சு. அந்த 1 இயர் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தவுட் கிளப்பில் தான் இருக்கார் டில் டு டேட். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியாவை பார்த்தீங்கன்னா யூரோவில் பார்த்தீங்கன்னா கோச் பண்ணியிருக்காரு. அவரோட கம்ப்ளீட் ஸ்டாட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியாவில் பங்கமாக பண்ணியிருக்காரு. 22 மேட்ச்சில் 1.41 ppm பர் பாயிண்ட்ஸ் பர் கேம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு. பட் அதுக்கப்புறம் அப்படியே கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருந்திருக்காரு. அந்த ஒரு வருஷத்தில் 18 கேம் ஆடிருக்காரு. 18 கேமில் ஒரு 1.6, அதாவது ஒரு கேமுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு ட்ரான்னு வச்சுருக்காரு. ஆனால் அவ்வளோ ஒன்றும் அவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் நல்லா இல்லை. அதாவது கிர்கிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் தோற்றுருக்காரு, 9 லாஸஸ், 4 ட்ராஸ் அண்ட் ஜஸ்ட் 5 வின்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் கோச்சை மாற்றி இப்போ பங்கமாக ஆடிட்டுருக்கு. சவுதி அரேபியாவே தோக்கடிச்சிருக்கு கிர்கிஸ்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் வரலாமான்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்ச வரைக்கும் கிளிக்காக ஆகாது ப்ரோ. நம்பினதெல்லாம் போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை இவர் கிளிக் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லை. ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் அவரை கொண்டு வரலாமான்னு பார்த்தீங்கன்னா அவரும் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக இந்தியாவுக்கு அப்புறம் பஃபோஸ் எஃப்சின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா கோச் பண்ணார். அந்த டீம் பங்கமாக பண்ணார். ஆனால் அது எப்பயோ இது பண்ணார். அதுக்கப்புறம் ஈஸ்ட் பெங்கால், பாகிஸ்தான் எதுவுமே உருப்படியாக அவர் பண்ணல. ஆனால் இந்தியாவுக்கு பங்கமாக இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்காரு. ஸோ அதுவும் கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.8, ஒரு 10 மேட்ச் கோச் பண்ணதில் ஒரு மேட்சாக நம்ம தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைனும் திருப்பியும் வரலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேணாம் சார். எங்களுக்கு காலித் ஜமில், மைமேன் காலித் ஜமில் மட்டும் வந்தால் போகிறோம். ஸோ காலித் ஜமில் மட்டும்தான் ப்ரோ இப்போதைக்கு இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண 3 கோச்சஸில் பார்த்தீங்கன்னா காலித் ஜமில் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஸ்டாட்ஸில் இருக்காங்க. ப்ளஸ் பக்காவான ஒரு
கோச் டு ஹேண்டில் த இந்தியன் பிளேயர்ஸ். ஏன்னா அவருக்கு நல்லா இந்தியன் பிளேயர்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு கோச்சு. ப்ளஸ் ஒரே ஒரு இந்தியன் கோச்சு இப்போ உயிரோடு இருக்காரு. அதாவது ஒரே ஒரு நம்பிக்கையுள்ள இந்தியன் கோச்சுன்னு பார்த்தீங்கன்னாலும் அது காலித் ஜமீல் தான். ஸோ காலித் ஜமீல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பாலை கண்டிப்பாக உயர்ந்த இடத்துக்கு தூக்கிட்டு போவாருன்றது வந்து என்னோட ஒரு நம்பிக்கை. ஏன்னா கடைசியாக அவர் இந்தியாவில் வந்து ஜம்ஷெட்பூர் பண்ணார். போன சீசன் எல்லாரும் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். தெறிக்க விட்டார். சென்னை எஃப்சி தவிர்த்து மற்ற எல்லா டீமையும் துவம்சம் பண்ணார். மோகன் பகானுக்கு பயம் காட்டின ஒரே ஒரு டீமாக கோச் பண்ண இவர் தான் கோச் பண்ணார் ஜம்ஷெட்பூரை. ஸோ 1.67 பாயிண்ட் பர் கேம் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்போது 2020 மறக்க முடியுமாங்க, நார்த் ஈஸ்டில் வந்தார். பாயிண்ட்ஸ் பர் கேம் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் பர் கேம், கிட்டத்தட்ட எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காரு மனுஷன். ஸோ இப்போ சொல்லுங்கள், காலித் ஜமீல் தான் ப்ரோ எனக்கு தேவை. கண்டிப்பாக சொல்கிறேன், காலித் ஜமீல் ஷுட் மஸ்ட்டு கோச் த இந்தியன் ஃபுட்பால். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு யாராலையும் இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணதிலோ இந்த வாட்டி அப்ளை பண்ணது கூட குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த கேவலம் பிடிச்ச ஒரு பாலிட்டிக்ஸ் வேர்ல்டில், அதாவது பாலிட்டிக்ஸ் இந்தியாவில் எப்படி ப்ரோ மேனேஜர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இல்லை சேவி ரூமர் வேறு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பையன் தான் பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஜமீல் தான் ப்ரோ. என்னோடய கருத்து வந்து ஜமீல் தான் வரணுன்றது வந்து என்னோடய கருத்து. உங்களோட கருத்தை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஷார்ட்டிஸ்ட் ஆயர்கள்லையும் ஃபேவரானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலித் ஜமீல் தான் பார்த்தீங்கன்னா ஃபேவரில் இருக்கார். ஸோ மோஸ்ட்லி காலித் ஜமீல் இஸ் கோயிங் டு கோச் இந்தியன் ஃபுட்பால். அப்புறம் நெக்ஸ்ட்டு கம்மிங் ஆகஸ்ட்டில் கஃபா பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் ஆட போகுது. நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சம் அது கண்டென்ட் பெருசாக போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ சென்னை எஃப்சி டில் வி டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.